அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் டாக்டரோட ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நாம் டாக்டர் ஆகிட வேண்டியது தான். ஆமாம், அவர் வர்றதுக்குள்ளாட்டி வர்ற பேஷண்ட்டெல்லாம் எப்படியாச்சும் சமாளித்து பீஸை வாங்கிட வேண்டியது தான். ஆஹா, ட்ரெஸ்ஸை மாற்றினதும் அசல் டாக்டர் மாதிரியே இருக்கிறமேப்பா. கம்பவுண்டர்னு யாருக்கும் தெரியாது. ஆஹா, ஒரு பேஷண்ட் வரானே, வரட்டும் வரட்டும். வாப்பா, உடம்புக்கு என்ன செய்யுது? டிஷ்யூ, அம்மா! யோ, எதுக்கே டாக்டரையே அரையிற? எனக்கு வியாதியே அதுதான் டாக்டர். என்னது, வியாதியே அதுதானா? டிஷ்யூ, அம்மா! ஏப்பா, ஏன் ரெண்டாவது வாட்டி அரையிற? டாக்டர், யாராவது ஏதாவது கேட்டால் உடனே எனக்கு கோவம் வந்துடுது. அவங்கள அரைஞ்சிட்றேன் டாக்டர். இதுதான் என்னோட வியாதியே. இவனுக்கு கேள்வி கேட்டால் அடிக்கிற வியாதி, நமக்கு ஞாபக மறதி. இப்போ இவங்கிட்ட எப்படி கேள்வி கேட்காம பேசுறது? யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும். கோபம் வந்தா அரைகிற வியாதி உனக்கு. ஆமாம் டாக்டர். அப்பாடா, தப்பிச்சேன். ஆமாம், எவ்வளோ நாள் இருக்குது இந்த வியாதி? அம்மா, ஞாபக மறதியா கேள்வியை கேட்டுட்டேனே. ஏன் இந்த வியாதி எவ்வளோ நாளாக உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலையேப்பா. அதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏன் அரை வாங்கிறதுக்கா? 2 மாதமாக இந்த நோய் எனக்கு இருக்குது டாக்டர். ப்ரெஷரு அதிகமானால் இப்படி தான் கோபம் வரும். அதுக்கு நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன். அந்த மாத்திரையை சரியான டயத்துக்கு போடணும். புரிஞ்சுதா? அம்மா! ஆஹா, மறுபடியும் மறதியாக கேள்வி கேட்டுட்டேன் ஐயா. இந்தாப்பா, இதுதான் மாத்திரை. ஏன் டாக்டர், ஊசியெல்லாம் போட மாட்டிங்களா? போட்டுக்கிறியா? அம்மா! அவனாவே கேள்வி கேட்க வச்சு அவனாவே அறையிறாயா. டாக்டர் ட்ரெஸ்ஸை திருட்டுத்தனமாக போட்டதுக்கு நமக்கு தேவைதாயா இது? போட்டுக்கிறேன் டாக்டர். அப்பாடா, ஊசியும் போட்டாச்சு, மாத்திரையும் எழுதி குடிச்சாச்சு. இப்போது பீஸை வாங்கிட்டு இவனை அனுப்பணும். எவ்வளோ டாக்டர் பீஸு? பீஸு 300 ரூபாப்பா. சேஞ்ச் இருக்கா டாக்டர்? எவ்வளோவுக்குப்பா? அம்மா! ஆஹா, முடியலடா சாமி. 500 ரூபாய்க்கு. என்னது 500 சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுக்குறேன்? ஏப்பா, இதுதான் 500 ரூபாயா? அம்மா, யதார்த்தமாக கூட பேச முடியலையா? ஏப்பா, இது 100 ரூபாப்பா. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. பாக்கியை சில்லறையாக கொடுங்க டாக்டர். இந்தாப்பா மீதி சில்லறை. டாக்டர், 10 ரூபா குறையுது. என்னது குறையுதா? அம்மா! ஆஹா, இந்தப்பா 20 ரூபா. நீ இடத்த காலி பண்ணு. அப்பாடா, ஒரு வழியாக போயிட்டான்பா. திரும்பி வந்துட்டானே. ஏப்பா, எதுக்கு திரும்பி வந்த? அம்மா! செல்ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன் டாக்டர். இவங்கிட்ட 300 ரூபா பீஸ் வாங்குறதுக்குள்ள 30 அரை வாங்கிட்டேனே ஐயா. ஒரு நாள் டாக்டராக ஆனதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.